ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ காக்னிசன்ட்ல வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் வாக் இன் டிரைவ் வந்து கனெக்ட் பண்றாங்க. ஸோ எந்தெந்த டிகிரி கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேரக்டா நீங்க வாக் இன் டிரைவ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்லி 2022, 2023 அண்ட் 2024 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல டேரக்டா போய் வாக் இன் டிரைவ் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த வாக் இன் டிரைவ் வந்து மொத்தம் 3 லொகேஷன் நடக்குது. எங்கெங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் அப்படிங்கிற ஒரு 3 லொகேஷன் நடக்குது. ஸோ 3 லொகேஷன்லயும் சேம் ரூலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 லொகேஷனும் எந்த லொகேஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். இன்கேஸ் உங்க நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அங்க போய் அட்டன் பண்ணுங்க. இன்கேஸ் கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல போய் அட்டன் பண்ணுங்க. ஸோ கோயம்புத்தூர்ல இருக்க சரௌண்டிங்ஸ் கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா கோயம்புத்தூர் ப்ரிஃபர் பண்ணி போய் அட்டன் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து சென்னை பக்கத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கீங்க, நான் வந்து சென்னையில இருக்கேன் அப்படின்னா நீங்க சென்னையில இருக்க சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க காக்னிசன்ட் ஆஃபீஸ்க்கு போய் டேரக்டா நீங்க போய் அட்டன் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் பெங்களூர்ல இருந்தீங்க அப்படின்னா பெங்களூர் ஆஃபீஸ்க்கு நீங்க டேரக்டா போய் இந்த வாக் இன் டிரைவ் வந்து நீங்க அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த வாக் இன் டிரைவ் வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ்குள்ள வராங்க, ஸோ என்ன மாதிரி கிரைட்டீரியாஸ் வந்து கேட்கறாங்க, ஸோ எப்படி வந்து நம்ம வாக் இன் டிரைவ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி இந்த இன்டர்வியூ வந்து கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். தென் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் queries இருந்தாலுமே நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்னைக்கே புக் பண்ணிக்கோங்க. தென் அந்த 1-to-1 ஸ்லாட்ஸ் வந்து எதுக்காக இன்னைக்கே புக் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க வந்து நாளைக்கு போய் இந்த வாக் இன் டிரைவ் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ அதுல வந்து எந்த ஒரு ஐடியாஸுமே இல்லாம போய் நீங்க அட்டன் பண்ண வேணாம். ஸோ கண்டிப்பா ஒரு மென்டர்ஷிப் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். தென் நீங்க ஒரு மோட்டிவேஷனாவும் போய் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுவீங்க. அதுக்காக தான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் வந்து உங்களோட ஸ்லாட்ஸ் இன்னைக்கே புக் பண்ண சொன்னேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் அதுக்கு முன்னாடி இந்த வாக் இன் டிரைவ் போறதுக்கு முன்னாடி ரெஸ்யூம்ஸையும் உங்களோட போர்ட்ஃபோலியோஸையும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா வச்சிருக்கோங்க. அதுக்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்க ரெஸ்யூம்ஸை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்டா ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த சேனலும் சரி இந்த வீடியோவும் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் இந்த வீடியோ வந்து எவ்வளவு சீக்கிரமா நீங்க ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ஷேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து 2 days தான் இருக்கு. ஏன்னா இந்த ஜாபே வந்து நேத்து தான் போஸ்ட் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வந்துட்டு வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கனாங்க, இந்த ஜாப் வந்து நாளைக்கே அப்படின்னா இன்னைக்கே நீங்க போஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எனக்கே அன்னைக்கு தான் டேட்டாஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஹச்ஆர்ஸே வந்து அன்னைக்கு தான் போஸ்ட் பண்ணுவாங்க. அதனால நானும் எவ்வளவு சீக்கிரமா ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்றேன். நீங்களுமே வந்து எந்த ஒரு ஸ்டெயினுமே பார்க்காம நாளைக்கு வாக் இன் டிரைவ் இருந்தாலும் சரி, இல்ல வந்து நாளைக்கு வாக் இன் டிரைவ் இருந்தாலும் சரி, ஸோ கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு டிராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்படுத்திட்டு நீங்க கண்டிப்பா எந்த ஒரு சலிப்புமே பார்க்காம நீங்க வந்து கண்டிப்பா போய் அட்டன் பண்ணுங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு தான் வந்து கண்டிப்பா வேலை வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பா நீங்க தான் அதுக்கு வந்து கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, காக்னிசன்ட்ல கோயம்புத்தூர் வாக் இன் சிடிஎஸ் ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் ஃபார் ஃபுல் டைம் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து ஃப்ரெஷர்ஸ் மட்டுமா இவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதுல டைம் அண்ட் வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏப்ரல் 19th, ஸோ 9:30 AM ல இருந்து 12 PM வரைக்கும் இது வந்து கண்டக்ட் பண்றாங்க. மார்னிங் 9:30 AM ல இருந்து மதியானம் 12 PM வரைக்கும் கண்டக்ட் பண்றாங்க. அதனால நீங்க வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே இருக்க முடியும். ஒரு மார்னிங் ஒரு 9க்கே அங்க இருக்க மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. தென் எந்த லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, காக்னிசன்ட் சிசிசி கேம்பஸ், சில்சிஎஸ் கேம்பஸ், சிஸ் ஐடி பார்க், சரவணம்பட்டி, கீரனத்தம் வில்லேஜ், கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் அங்க போயிட்டு நீங்க யாரை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரீத்தி அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேட்டரா இருக்கட்டும், இல்ல ஹச்ஆரா இருக்கட்டும், ஸோ அவங்கள தான் வந்து கம்யூனிகேட் பண்ணணும். தென் இந்த ஜாப் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுல வந்துட்டு லொகேஷன் கொடுத்துருக்காங்க, டைம் வென்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து கோயம்புத்தூர் லொகேஷனுக்கு. தென் சென்னை லொகேஷன், பெங்களூர் லொகேஷனுக்கு நம்ம வந்து பார்ப்போம். தென் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. தென் ஜாப் ஹைலைட்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரீசன்ட் கிராஜுவேட்ஸ் வித் த்ரீ இயர் ஃபுல் டைம் டிகிரி இன் ரிலவன்ட் ஃபீல்ட்ஸ் மினிமம் 50% அகாடமிக் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ப்ரொவைடட் டெக்னிக்கல் சப்போர்ட், ட்ரபிள் ஷூட் ஐடி இஷ்யூ அண்ட் மெயின்டெனன்ஸ் டாக்குமெண்டேஷன், நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் அண்ட் கேப் சர்வீசஸ் ப்ரொவைடட் அப்படின்னு சொல்லிட்டு இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி ரீசன்ட் 3 இயர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒன்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் அவங்க தான் வந்து 3 இயர்ஸ் கிராஜுவேட்டடா இருப்பாங்க. நீங்க 3 இயர்ஸ் கிராஜுவேட்ல என்ன மாதிரி கிராஜுவேட் ஆனீங்கன்னா ஓகே. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கலாம், பிசிஏவா இருக்கலாம். எந்த கிராஜுவேட்டா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த அகாடமிக் பீரியட்ல 50% உங்களுக்கு 50%க்கு மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து காலேஜ்ல இருக்கட்டும், ஸ்கூல்ஸா இருக்கட்டும், 10th 12th இருக்கட்டும், அதுல வந்து கண்டிப்பா 50%க்கு மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் ஐடியாஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஐடி ட்ரபிள் ஷூட் இதை பத்தி கொடுத்துருவாங்க. தென் அதுக்கப்புறம் நீங்க டாக்குமெண்டேஷன் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்கேஸ் இது நைட் ஷிஃப்டா இருந்தா உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் இருக்கும், கேப் வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. காக்னிசன்ட் ஹையரிங் ஃபார் அனலிஸ்ட். இது வந்து அனலிஸ்ட் இருக்கு. ஃப்ரெஷர்ஸா யாராவது ஐடிக்குள்ள போகணும் அப்படிங்கிற பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ இந்த ஜாப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால கண்டிப்பா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்க 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்னைக்கே புக் பண்ணிக்கோங்க. இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து கண்டிப்பா நீங்க உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ்ல கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் இதுல வந்து 3 இயர் ஃபுல் டைம் டிகிரி கொடுத்துருக்காங்க. 2023
2022, 2024 கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் அனலிஸ்ட் ட்ரெயினிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூல் பி ப்ரொவைடிங் எ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெக்னிக்கல் சப்போர்ட் ஃபார் அவர் கிளைண்ட்ஸ், இன்க்ளூடிங் ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் ரிசால்விங் த ஐடி இஷ்யூ அண்ட் என்ஷூரிங் த ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் அண்ட் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன் ஐடி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களோட கிளைண்ட்டுக்கு வந்து நீங்க டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எனக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்னா என்ன தெரியாது பிரதர் அப்படின்னா, நீங்க ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கண்டிப்பா குடுப்பாங்க. தென் வேற என்ன குடுத்திருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு கீ ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்ல புரோவைட் ஃபர்ஸ்ட் லைன் டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் அசிஸ்ட் த எண்ட் யூசர், அட்ரஸிங் த ஐடி ரிலேட்டட் இஷ்யூ, என்குயரீஸ் த லாக் அண்ட் ட்ராக் ஆல் த சப்போர்ட்டிங் டிக்கெட்ஸ், என்ஷூர் த அக்யூரேட் documentation, timely resolution of problems, troubleshoot the hardware and the software problems, performing the diagnosis and resolving the technical issue to minimize downtime, collaborate with the IT teams to escalate the complex issue and ensure the prompt resolution, maintenance knowledge of base articles and documentation ensures the services option and facilitate efficient problem solving அப்படின்னு சொல்லிட்டு இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது உங்களுக்கு என்னன்னா, இப்போ ஒரு கிளைண்ட் இருக்காங்க, ஒரு எண்ட் யூசர் இருக்காங்க. அந்த எண்ட் யூசர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு டவுட்ஸ் கேட்கறாங்க, ஒரு ப்ரோக்ராமிங்கா இருக்கட்டும், ஸோ இல்ல ஒரு சாஃப்ட்வேரா இருக்கட்டும், அவங்களோட சர்வீஸஸா இருக்கட்டும். ஸோ அதுல வந்து ஒரு டவுட்ஸ் வந்து கேட்கறாங்க, இல்ல வந்து டிக்கெட் ரைஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட்ஸ் தேவைப்படுதுன்னா, நீங்க தான் வந்து எண்ட் டு எண்ட்ல ஸோ அதை அனாலிசிஸ் பண்ணி, ஸோ அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் தேவை இருக்கோ அதை வந்து கிளியர் கட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அவங்களோட queries வந்து அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு என்ன ப்ராப்ளம் சால்விங், அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறதா இருக்கு இந்த ரோல்ல. தென் ரோல் எக்ஸ்பெக்டேஷன்ல உங்ககிட்ட இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அசோசியேட் should be with the client focused to be able to work with the users, different communicates and the cultures above the global. அவங்களோட கிளைண்ட் வந்து குளோபல் ஆல் ஓவர் குளோப் ஃபுல்லா இருக்காங்க. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கம்யூனிகேஷன் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் எபிலிட்டி டு ஹேவ் அ ஃப்ளாலெஸ் கம்யூனிகேஷன். ஸோ ஆல்ரெடி எல்லா ஜாப்லையும் காமனா சொல்ற மாதிரி தான் கம்யூனிகேஷன், வேர்பல் அண்ட் ரிட்டன் ஆஃப் த கிளைண்ட் போஸ் ஆஃப் த சவுண்ட் டெக்னிக்கல் நாலேஜ். ஒரு கொஞ்ச அளவுக்கு டெக்னிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தென் ஒர்க் இன் ஷிஃப்ட் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஸோ ஷிஃப்ட்ல தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஷிஃப்டா இருந்தாலும் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த ரோல் வந்து ஆஃபீஸ்ல நீங்க வந்து டேரக்டா போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் சப்போர்ட் அவைலபிள் ஃப்ரம் த காக்னிசன்ட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு காக்னிசன்ட் சைட்ல இருந்து சிடிஎஸ் சைட்ல இருந்து என்னென்ன மாதிரி சப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸோ இன்கேஸ் நைட் ஷிஃப்டா இருந்தா நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் கண்டிப்பா இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் காக்னிசன்ட் வந்து ஸோ உங்களுக்கு ரெண்டுக்குமே பிக்கப்பா இருக்கட்டும், ட்ராப்பா இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு கேப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் டைம்லி ரிவார்ட்ஸ் ஃபார் த ரெகக்னிஷன் ஃபார் த டாப் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நீங்க வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த அவார்ட்ஸ், பெர்ஃபார்மர் அவார்டு இதெல்லாமே கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் ப்ளீஸ் நோட் இஃப் செலக்டட் யூ பி ஜாயின் எ ஃப்ரெஷர், நோ ப்ரியர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி கன்சிடர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா வந்து ஃப்ரெஷரா தான் உள்ள வருவீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்துட்டு தென் இப்போ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் வில் பி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் வில் பி கிராஜுவேட்டட் இன் 2022 அண்ட் 2023 அண்ட் 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் ஃபுல் டைம் டிகிரி ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த ஃபுல் டைம் டிகிரியில ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிசிஏ, பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஸ்டாட்டிக்ஸ், பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் ஆர் அலைடு ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்கு. அவங்க அப்ளை பண்ணலாம். ஆர் இன்வைட்டட் டு அப்ளை. ஸோ இந்த மாதிரி இந்த கேட்டகரியில இருக்க பீப்புள்ஸ் வந்து படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 3 இயர் ஃபுல் டைம் டிகிரியில பிசிஏ, பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஆர் அலைடு ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்து 2022, 2023, 2024 பேட்ச் பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் ஸ்டூடெண்ட்ஸ் would be possible with the consistent academic record with the 50% in 10th, 12th and UG அப்படின்னு இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து 10th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், UG இருக்கட்டும், இந்த மூணுலயுமே வந்து உங்களுக்கு அந்த 50% கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் flexibility to work in a கோயம்புத்தூர் லொகேஷன், காக்னிசன்ட் லொகேஷன் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்து காக்னிசன்ட் லொகேஷன்ல தான் வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஓப்பன் டு இந்தியன் நேஷனல்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியன் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் கேண்டிடேட்ஸ் நான் எலிஜிபிள் ஃபார் த பிஇ, பிடெக், பிகாம், பிஎட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இது யாரெல்லாம் நான் எலிஜிபிள் கிடையாதுன்னா, இன்ஜினியரிங் கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் பிஜி நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒன்லி ஃபார் 3 இயர் கிராஜுவேட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் மேண்டேட்டரி ஃபார் த டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க இந்த ஜாப்க்கு. அப்போ வந்து என்னென்ன மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸோ ரெஸ்யூம் உங்களுக்கு வந்து ரெஸ்யூம்ஸ் கண்டிப்பா வந்து மேண்டேட்டரி, மேக்ஸிமம் ஆஃப் 2 pages, ஹை ரெசல்யூஷன், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃபி, ப்ளீஸ் நோட் த போட்டோகிராஃபி வில் பி கிளிக் ஆன் த லைட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் மெயின். ஸோ ரெஸ்யூம் வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இந்த ஜாப் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிற மாதிரி எப்படி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரெஸ்யூம்ஸ் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ரெஸ்யூம்ஸ் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எடிட்டபிள் ரெஸ்யூம் தான். தென் அதுக்கப்புறம் மேண்டேட்டரி டாக்குமெண்ட்
டாக்குமெண்ட் ஃபார் இன்டர்வியூ. இப்போ நீங்க வந்து டைரக்டா இன்டர்வியூ போகும்போது இது என்னைக்கு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ 19 ஏப்ரல் 19. ஸோ இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 17. ஸோ நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. ஸோ ஆஃப்டர் த டே ஒரு நாள் இருக்கு. அந்த டே தான் உங்களுக்கு இன்டர்வியூவா இருக்கும். அதனால வந்து எவ்வளவு சீக்கிரமா ரெடி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ரெடி பண்ணிக்கோங்க. இன்டர்வியூக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா all academic documents including the college, school, UG mark sheets and degree certificate இதெல்லாமே வந்து நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கவர்மெண்ட் ஐடி ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வச்சுக்கோங்க, இருந்தாலும் ஜெராக்ஸ் நீங்க வந்து வச்சுக்கோங்க. தென் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கைண்ட்லி பிரிங் த ஹெட்செட், ஃப்ரண்ட் கேமரா இன் ஒர்க்கிங் கண்டிஷன், சார்ஜஸ் ஃபார் மொபைல். தென் இந்த மொபைல் வந்து கண்டிப்பா நீங்க கொண்டு வரணும். தென் இந்த மொபைல் ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் பண்ற மாதிரி ஏதாவது இன்டர்வியூ ப்ராசஸ்க்காக ஏதாவது சொல்லியிருப்பாங்க. வித்வுட் எபோவ் யூ வில் பி நாட் ஏபிள் டு த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்க கொண்டு வரலாம், கண்டிப்பா உங்க இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் கண்டிப்பா நீங்க ஹெட்செட் கொண்டு போற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் உங்க கேமரா ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். உங்க சார்ஜர், உங்க மொபைலுக்கான சார்ஜர்ஸும் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இவ்வளவு டீட்டெயிலா கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் அதுக்கு அந்த டீமுக்கே ஒரு நம்ம வந்து ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். தென் என்ன அதுக்கப்புறம் யூஜி எஜுகேஷன் பாத்தீங்கன்னா பிசிஏ எனி ஸ்பெசிஃபிகேஷன், பிஎஸ்சி மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், எனி ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு தென் இது வந்து கோயம்புத்தூர் லொகேஷனுக்கு மட்டும் தான் இந்த லொகேஷன் கொடுத்திருக்காங்க. தென் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சென்னை லொகேஷன், பெங்களூர் லொகேஷனுக்கு. தென் இந்த கோயம்புத்தூர் லொகேஷன்ல உங்களுக்கு வந்து மார்னிங் 9:30 AM ல இருந்து 12 PM வரைக்கும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அங்க போயிட்டு கான்டாக்ட் வந்து பிரீத்தி அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேட்டரா இருக்கட்டும், ஹெச்ஆரா இருக்கட்டும், அவங்கள தான் நீங்க கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் சென்னை லொகேஷனுக்கு வந்து என்ன டைமிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸோ சென்னை லொகேஷனுக்கு அதே டேட் தான். ஸோ 9:30 AM தான் கொடுத்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கான்டாக்ட் அங்க போயிட்டு ஆசியா அப்படிங்கிற ஒரு பீப்புளை வந்து கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சென்னை லொகேஷனுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன், எம்இபிஎஸ் கேஃபிடேரியா 4th block, ஃப்ளோர் தாம்பரம், சென்னை அப்படிங்கிற ஒரு லொகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த சென்னை லொகேஷனுக்குமே இதே நமக்கு வந்து ஜாப் ஜேடி தான் கொடுத்திருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் இதே ஜேடி தான் கொடுத்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல என்ன படிச்சோமோ அதே தான் கொடுத்திருக்காங்க. தென் பெங்களூர் லொகேஷனுக்குமே பாத்தீங்கன்னா சேம் ஜேடி தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து ஒரி பிடிக்க தேவையில்ல. ஆல்ரெடி நான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கிளியர் கட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்னென்னலாம் கொண்டு போகணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தென் பெங்களூர் லொகேஷனுக்கு வந்துட்டு பெங்களூர் லொகேஷன் நீங்க யார் என்ன டைமிங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 9:30 AM and 12 PM அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ பெங்களூர் லொகேஷன் வந்து F3 பில்டிங், மயாண்டா டெக் பார்க், தென் தனிசதரா மெயின் ரோடு, நாகவரா, பெங்களூர், கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அங்க போயிட்டு ருஹி அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேட்டரை நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் இப்போ வந்து கோயம்புத்தூர் ஒரு லொகேஷன் ஒன்று, ஸோ சென்னை லொகேஷன் 2, பெங்களூர் லொகேஷன் 3. ஸோ 3 லொகேஷனுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்து அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா டேரக்டா போய் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த லொகேஷனுக்கான லிங்க்ஸ்மே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன். அதை கிளிக் பண்ணி உங்க லொகேஷன்ஸ் நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் 2022, 2023, 2024 பாசிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இவங்க கிளியர் கட்டா எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜாப் வந்து ரொம்பவே ஈஸியா நீங்க வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷா ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ் இந்த ஜாப் வந்து ரொம்பவே ஈஸியா கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால எவ்வளவு சீக்கிரமா நீங்க அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட 1-to-1 ஷாட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. எதுக்காக 1-to-1 ஷாட் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க வந்து டேரக்டா போய் இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன். ஸோ இன்னைக்கே புக் பண்ணிக்கோங்க. அந்த 1-to-1 ஷாட்ஸ்ல உங்களுக்கு இருக்க ஐடியாஸ் அண்ட் டவுட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா நான் வந்து கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.